அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும், அவங்க ராசியில் அமைப்பு, அதாவது கிரக நிலைகளோட அமைப்பு எங்கெங்கே அமைந்திருக்கு, அந்த அமைப்பால் என்னென்ன பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க. மேலும் இவங்க முக்கியமாக இந்த 30 நாட்களில் என்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, பரிகாரமாக எந்த கடவுளை வணங்கி வரணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு செய்யப்படுது. அதே போல் நீங்கள் இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கால் மூலியமாகவே உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் 24 மணி நேரத்தில் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு செய்யப்படுது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதமானது வரவை மிஞ்சிய செலவு ஏற்படும் மாதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிலருக்கு அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்படுவதற்குரியான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காமல் போகும். போட்டி அதிகரிக்கும் சூழ்நிலையும் உண்டாகக்கூடும். அதனால் சரியாக திட்டமிட்ட செயல்பட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாகவும் அவசியமான ஒரு நாட்களாகவும் இந்த ஆனி மாதம் இந்த கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் அவ்வப்பொழுது அதிக அளவில் காணப்படும். என்னதான் வருமானம் சிறப்பாக இருந்தாலுமே செலவுகள் அதற்கேற்றாற் போலவே இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சமயத்தில் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த ஆனி 30க்குள்ளே உறவுகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது மனசு தாபத்தை குறைக்கக்கூடும். மேலும் உடல்நலனில் நீங்கள் ரொம்ப அதிக அளவில் அக்கறை காட்ட வேண்டும் நாட்களாகவும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலையை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படாது. மறைமுக எதிர்களால் பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு சனி பகவானை வழிபட்டு பாருங்கள். அது முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நெய் தீபம் அல்லது எள் தீபம் ஏற்றி காக்கைக்கு சாதம் வைத்து பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது கெட்ட விஷயமாக நடந்தால் கூட அந்த விஷயத்தை அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயமாகவே கூடிய விரைவில் மாற்றி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன், தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு அம்சத்தில் பிறந்தவர்கள் தான் நீங்கள். மேலும் உங்களுக்கு சுமூகமாகவே எந்த ஒரு தனி அந்தஸ்தும் மரியாதையும் செல்வாக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாகவே இருக்கக்கூடுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை லாபம் தரக்கூடிய வகையில் தான் எடுத்து செல்வார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நிறைவேற்றுவார். பண வரவு அதிக அளவில் உங்களுக்கு காணப்படும். இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் வழியில் நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த கனவு அனைத்துமே நினைவாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடும். மேலும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் நிச்சயமாக
அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாகும். இந்த காலகட்டத்தில் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்கள் பயமுறுத்தும் சனி ஜூன் 19ஆம் தேதியில் வக்ரமடைவதால் உடல்நிலை சரியாகும். ஆயுள் மிதமான பயம் போகும். மேலும் பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை அதிக அளவில் காணப்படும். சொத்து சேர்க்கை ஏற்படும். விவசாயிகள் முன்னேற்றம் பார்ப்பார்கள். மேலும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 27, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 20, 21, 29, 30 மற்றும் ஜூலை 2, 3, 11, 12. மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அண்ணாமலையாரை தினமும் வழிபட்டு வர வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடக்குங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி, மனக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவோடு திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதமானது உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாகவே இருக்கக்கூடுங்க. அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அசாத்திய உண்டாக்கி சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்ரமடைவதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி நல்ல விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாய நிலைகள் உண்டாகக்கூடும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் மற்றவர்களால் ஏற்படும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்து உயர தெளிவோடு நீங்கள் செயல்படுவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய செயல்கள் யாவுமே லாபகரமாகவே முடியும். வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். மேலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு உண்டாகுவதால் லாபம் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தை பொறுத்தவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணம் அனைத்துமே வசூலாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 27, 28, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 17, 20, 26, 29 மற்றும் ஜூலை 2, 8, 11. மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் மாதம் முழுவதும் உங்கள் லாபத்தில் சஞ்சரிக்கும் நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிக அளவில் காணப்படும். எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். புதிய வாகனம் யோகமும் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுது. முயற்சிகள் அனைத்துமே வெற்றி படிக்கட்டாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மழலை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்களும் நீங்க போகுது. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கப்பெற்று ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 28, 29, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 20, 23, ஜூலை 2, 5, 11. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த 30 நாட்களில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வர நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் செய்து பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், அவங்களுடைய ராசியில் கிரகங்களுடைய அமைப்பு எந்தெந்த இடத்துல அமைய பெற்றிருக்கு, மேலும் அவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த தருணத்தை அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.